அந்த இயேசு என்கிற நாமத்தை எந்த ஆத்மா உச்சரிக்கிறதோ அந்த ஆத்மாவை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்புவதில்லை. எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற நாம் கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கூட துதிப்போம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பயங்கரமான புயல் கொடியலை மத்தியில், பயங்கரமான புயல் கொடியலை மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாதில் சேத்தனை தந்த என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாதில் சேத்தனை தந்த என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி கொண்ட சோதனையிலும் சோர்ந்து அமிழ்ந்து வாழாதே. ஆர்ப்பின் ஜெயத்துடியோடு கூட பாதுகாத்த அன்பை எண்ணி நாம் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாய் தன்னுடைய பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாழ்த்தி அவருடைய கைகளில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று போடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அகிலமும் சாட்சியாகவே போகின்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போகின்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை துதிச்சாதான் அந்த எரிகோவின் கோட்டையெல்லாம் தகரும். ஹalleluya. துதிக்காத, வாயை திறக்காத வரைக்கும் எரிகோவின் மதில்கள்லாம் வளர்ந்துட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக மன மடிவுகளை ஏற்படுகிற சூழ்நிலைகள் ஏராளம் நடக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தெய்வ பிள்ளை மனதார துதித்து மகிழும் பொழுது எல்லா தடைக்கற்களையும் கர்த்தர் தகர்த்தெறிவார். ஹalleluya. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பாவுடைய அன்பிற்கு என்று சொல்கிற அந்த அருமையான பாடல், நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அருமையான பாடல். இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யங்களோ பதவி பெருமைகளோ எதுவும் ஆண்டவருடைய அன்புக்கு இந்த ஈடாகவே முடியாது. ஆகவே தன் பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஆஸ்தியெல்லாம் உங்க அன்புக்கு ஈடாகாதப்பா, இந்த உலகத்தின் நேசங்கள் எல்லாம் உம்முடைய அன்புக்கு ஈடாகாது. ஆகவே நான் உண்மையே சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிற அந்த அருமையான பாடல் கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட தெரிந்த பாடலா இருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு கூட சேர்ந்து பாடும். எல்லாரும் கைகளை தட்டுமா, ஒரு மனதோடு கூட அந்த பாடலுக்கு ஏற்றார் போல, இசைக்கு ஏற்றார் போல பாடும். ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் நன்பிற்கு இணையாகுமோ, உலக நேசங்கள் ஈடாகுமோ ராஜா உந்தன் நன்பிற்கு இணையாகுமோ. கைகளை தட்டி ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் நன்பிற்கு இணையாகுமோ, உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் நன்பிற்கு இணையாகுமோ. ஆண்டவரே உம்முடைய அன்பின் அக்கினி பற்றி எரிகிறது, உள்ளமெல்லாம் உம்மை நாடி தேடுகிறது. அந்த காலை வேளையில தண்ணீர்கள் தணிக்க முடியாத உம்முடைய நேசத்தை எங்கள் மீது வெளிப்படுத்தினீரே. அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளமெல்லாமே உம்மை நாடி தேடுதே. சேர்ந்து அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளமெல்லாமே உம்மை நாடி தேடுதே. தண்ணீர்கள் தணிப்பதில்லையே என் நேசரே உந்தன் அன்பினை. சேர்ந்து சொல்ல சின்ன பிள்ளைகளா, தண்ணீர்கள் தணிக்கவில்லையே நேசரே உந்தன் அன்பினை. ஒருமுறை கூட சொல்லுவோம், தண்ணீர்கள் தணிக்கவில்லையே நேசரே உந்தன் அன்பினை. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ. சொல்லுங்க, உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ. திராட்சை ரசத்திலும் உன் நேசம் பெரியது, உந்தன் நாமமோ ஆமென் இனிமையானது. சொல்லுங்க, திராட்சை ரசத்திலும் உன் நேசம் பெரியது, உந்தன் நாமமோ அது இனிமையானது. ருசித்து விட்டேன் உந்தன் அன்பினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே, ருசித்து விட்டேன் உந்தன் அன்பினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. ஒருமுறை கூட சொல்லுவோமே, ஆண்டவரை பார்த்து, ருசித்து விட்டேன் உந்தன் அன்பினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. ஆஸ்திகள் எல்லாமே நல்ல தம்பி தங்கச்சி எல்ல கல்ல கையில தட்டி அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ, உலக
நீரே, எனதெல்லாம் நீரே, ஆத்ம நேசர் எந்த நேசரே, ஆயுள் எல்லாம் போதும் நீரே. ஆத்ம நேசர் எந்த நேசரே, ஆயுள் எல்லாம் போதும் நீரே. சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆத்ம நேசர் எந்த நேசரே, ஆயுள் எல்லாம் போதும் நீரே. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ, அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ, உலக தேசங்கள் ஈடாகுமோ, என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ. திராட்சை ரசத்திலும் அவருடைய நேசம் பெரியது, அவருடைய நாமமே இந்த உலகத்துல இனிமையானது. ஒரு தெய்வ பிள்ளை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய நேசத்தை ருசிப்பதற்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்களப்பா. ஆமென். உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற வாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீரேன். நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். திராட்சை ரசத்திலும் உன் நேசம் பெரியது, உந்தன் நாமமோ இனிமையானது. சத்தத்தை உயர்த்தி, திராட்சை ரசத்திலும் உன் நேசம் பெரியது, உந்தன் நாமமோ இனிமையானது. கூட சொல்லுவோம், திராட்சை ரசத்திலும் உன் நேசம் பெரியது, உந்தன் நாமமோ இனிமையானது. அங்கே ருசித்து விட்டோம் உந்தன் நன்மை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெளியில ருசித்து விட்டேன் உந்தன் நேசினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. ருசித்து விட்டேன் உந்தன் நேசினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. ஆசித்து விட்டேன் உந்தன் அன்பினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. தாயும் நீரே, தந்தையும் நீரே, சொல்லுவோம், சொந்தமும் நீரே, எனதெல்லாம் நீரே. தாயும் நீரே, தந்தையும் நீரே, சொந்தமும் நீரே, எனதெல்லாம் நீரே. ஆத்ம நேசர் எந்த நேசரே, ஆயுள் எல்லாம் போதும் நீரே. சத்தமாய், ஆத்ம நேசர் எந்த நேசரே, ஆயுள் எல்லாம் போதும் நீரே. என்னுடைய ஆயுள் எல்லாம் ஆத்ம நேசர் எந்த நேசரே, ஆயுள் எல்லாம் போதும் நீரே. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ, அப்பா உந்தன் நன்மைக்கு இணையாகுமோ, உலக தேசங்கள் உலகத்தின் தேசங்களாகுமோ, என் ராஜா உந்தன் நன்மைக்கு இணையாகுமோ. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா எனக்கு ஏசையா என்று சொல்லுகிற அருமையான பாடல். நம்ம எல்லாம் சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பக்தன் விதமாய் சொல்லுகிறார், திராட்சை செடியின் கொடியாக உம்மை நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்ல தெய்வ பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, உம்மை பிரிந்து வாழவே முடியாது. இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்க இல்லாம வாழவே முடியாது. 2 நாள் தான் அந்த வார்த்தைக்கு எஃபெக்ட் இருக்கும், அல்லது 1 வருஷம் தான் வார்த்தைக்கு எஃபெக்ட் இருக்கும். எனக்கு தெரியும் ஒரு அருமையான குடும்பம், அடிக்கடி கணவன் மனைவி இடையே பிரச்சனை வந்த உடனே அந்த அம்மா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ இருக்கிறத விட, அது ஒரு ஒருமையில சொல்லுவாங்க, இருக்கிறத விட எல்லாம் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் அப்படி இறந்துட்டார். அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில்
ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடிக்கடி அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய சத்தம், எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நாளில் எல்லாரும் அந்த சந்தோஷமான நாளில், ஒரு கிறிஸ்மஸ் நாளுக்கு முந்தின நாள், எல்லாரும் சந்தோஷமாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு இருக்கும்போது ராத்திரி தூங்கி எந்திரிக்கும் பொழுது அவர் எந்திரிக்கலை. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த உலகத்தில் எவ்வளவோ நேசங்கள் பாசங்கள் இருக்குது, நமக்கு ஆதரவாய் பலர் இருந்தால் கூட நம்ம சொல்லுகிற காரியம் தான், அவங்க இல்லாமல் வாழ முடியாது, அவங்க தான் எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க, அவங்கள எங்களால் பிரிய முடியல, அப்படிலாம் நம்ம மனுஷர்களுடைய வார்த்தை சொல்லலாம். ஆனால் நம்மை விட்டு எந்த சூழ்நிலையில் பிரியாதவர் ஒருவர் உண்டானால் அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆகவே தான் அந்த பக்தனோடு கூட இணைந்து நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே உங்களை பிரிந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. நிறைய நேரங்கள் ஆண்டவரை பிரிந்து நம்ம வாழ்ந்துடலாம். ஆண்டவர் நம்ம நேசிச்சிட்டார்னா நம்ம பிரிஞ்சு அவரால் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு அவரை பிரியாமலே அந்த பாட்டு உண்மையில பாடும் பொழுது ரொம்ப வேதனையா தான் இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம அவரு கூட எரிஞ்சுக்கிறது இல்லை, இருக்கிறதே இல்லை. நம்ம சொல்லுவோம், வெறும் வார்த்தையில சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையில் அது இல்லை. ஆனா இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்த வண்ணமாய் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்ன சூழ்ந்து இருக்கிறீங்களே, உங்களை பிரிந்து நான் வாழவே கூடாதப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல சந்தோஷத்தோடு கூட கையில தட்டி இந்த பாடலை வரிகளை உணர்ந்தவர்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். சொல்லுவோம், திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. சேர்ந்து சொல்லுவோம், இசையா, இசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். எல்லாம் தம்பி தங்கச்சி கைதட்டி. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாத அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து. இசையா, இசையா, இசையா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். வார்த்தைகளை உங்க வாயில சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்து.
இசையா இசையா உம்மை பிரிந்து வாழ கூடாதையா இசையா இசையா நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். எல்லாமே அவருடைய கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி செய்து சொல்லவோ. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி என் வழிகளெல்லாம் நீரறிவி. நீரறிவி எல்லாமும் கிருபை. எத்தனை பேருக்கு ஆண்டவரே சொல்ல முடியும்? எல்லாமும் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுந்து நின்று இசையா உம்மை பிரிந்து கைகளை தட்டி வாழ முடியாதையா. இசையா இசையா முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உணர்ந்து சொல்லுவோம். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். மறுபடியும் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? சொல்லுங்க. உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? இசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை பிரிந்து வாழக்கூடாதையா. இசையா இசையா உம்மை பிரிந்து. சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி அருமையான வயதான தாய் தகப்பன்மார் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். இசையா 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 கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர். இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்னை ஆராய்ந்து நீர் அறிந்து இருக்கின்றீர். உட்காருதலையும் எழுதலையும் உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து இருக்கின்றீர். இசையா அறிந்து இருக்கின்றீர். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா 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 இசையா. அதே கண்களை மூடி
உம்மை பிரிந்து வாழவே முடியாது. அப்படி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அவர் நம்மோடு கூட விரும்புகிறார், அவர் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறார், அவர் நம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார், அவர் நம்மோடு கூட தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கவே விரும்புகிறார். ஆமென். இருதயம் சொல்லட்டும், சொல்லட்டும். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேனுக்குள் உலாவின ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற ஒரு சத்தம் ஏதேனிலே தொனித்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமோடும் ஏவாளோடு கூட உலாவி கொண்டிருப்பார் அந்த தோட்டங்களுக்குள்ளாக. இந்த காலை வேளையில ஆமென் நம்மையும் பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்கிற ஒரு சத்தம் வருகிறது. ஆமென், ஆமென். நெடுநாளாகிவிட்டது ஆண்டவரை பிரிந்து அநேக உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநேக உள்ளங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தம் இந்த காலை ஆராதனை வேளையில உங்களை தேடி வருகிறது. எங்கே இருக்கிறாய் மகனே, எங்கே இருக்கிறாய் மகளே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆமென், ஆமென். நாம் பாடுகிறோம், உம்மை பிரிந்து வாழ முடியாது என்று சொன்னாலோ அநேக நேரங்கள் ஆண்டவரை பிரிந்து போய் விடுகிறோமே. ஆமென். ஆனாலும் அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நீ கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உம்முடைய கண்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல உமக்கு மறைவாக நாங்க வாழவே முடியாதையா. அப்படி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருக்கு மறைவாக, ஆண்டவரை விட்டு தூரமாக இந்த உலகத்தில் நாம் எங்கும் வாழ்ந்து விட முடியாது. ஆமென். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார். ஆமென். முன்னும் பின்னும் நெருக்கி தம்முடைய கரத்தை நம் மீது வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் வியாபித்திருக்கிறவர். அவருடைய கரங்கள் குறுகி போகல, அவருடைய வல்லமை குன்றி போகல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆமென் விருப்பம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட வாழ வேண்டும், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும், அமர வேண்டும். ஆமென். தன்னோடு கூட இருப்பதற்காக அவர் தாமே 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். இந்த காலை வேளையில ஆமென் அவருடைய விருப்பம் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட இருக்கணும். ஆமென், ஆமென். சொல்லுங்க. அப்படி கண்களை மூடி இருக்கும் பொழுது திராட்சை செடியின் கொடியாக உம்மிலே நிலைத்திருக்கிற ஒரு கிருபை உண்டாகணும்ப்பா. ஆமென். கொடியானது தனித்து வாழ்ந்து விட முடியாது. அது செடியோடு கூட இணைந்திருக்கிற நாட்கள் வரையிலும் தானே ஆசீர்வாதம். அது செடியோடு இணைந்திருந்தால் தானே கனி கொடுக்க முடியும். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே திராட்சை செடியின் கொடியாக உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகள் கொடுக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டுமப்பா. ஹல்லேலூயா. ஆமென். செடியாகிய உம்மோடு கூட கொடியாகிய நாங்கள் இணைந்திருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி சொல்லுங்க, வாயில திறந்து இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம், உள்ள மகிமைப்படுத்தி கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரகாசத்தை இழந்து இருக்கிறோம், பிரகாசம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். சந்தோஷத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட நாம் வாழல. இன்னைக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்களோ, உலகத்தின் ஆடம்பரங்களோ, உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்திருக்கிறது. மன வேற்றுமை கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்திருக்கிறது. பெருமை நம்மை பிரித்திருக்கிறது. ஆமே சுய லாபங்கள், ஆமே சுய பெருமை, தற்பெருமைகள், ஆமே கௌரவங்கள், ஆமே படிப்பு, வேற்றுமை, ஆஸ்தி, அந்தஸ்துகள் கிறிஸ்துவை விட்டு நம்மை தூரமாய் பிரித்திருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை பிரிந்து இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது அது தோல்வி அல்லவோ, அது இருண்ட ஒரு வாழ்க்கை அல்லவோ, இருண்ட ஒரு அனுபவம் அல்லவோ. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆமே சொல்லுங்கம்மா, மனதார ஆண்டவரோடு கூட ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளட்டும், அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் நம்மை இணைத்துக் கொள்ளட்டும்.
ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 51வது சங்கீதத்துல சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பிரிந்து ஆமென் வாழ்க்கை என்பதே நமக்கு வரக்கூடாது. நம்முடைய தலைமுறை ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழக்கூடாது. நம்முடைய குடும்ப உறவுகள் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழக்கூடாது. சொல்லுங்க, அப்படி கூப்பிடுங்க ஆண்டவரை. ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் இல்லாம இந்த உலகத்துல வாழ்க்கை என்பது இல்ல. அவர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்கம்மா. அமைதியா நிற்காதுங்க. யாரோ உங்களை உந்தி தள்ளுகிறதுனால உங்க வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்து கொண்டே இருக்கணும். ஏசப்பாடு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏதேனிலே காணப்பட்ட உறவை ஆதாம் இழந்தா. அந்த ஏதேனை விட்டு துரத்தப்பட்டா. ஆண்டவரே, எங்களே ஆண்டவரே, உம்மோடு கூட உறவு புதுப்பிக்கப்பட்டு இந்த காலை வேளையில உம்மோடு கூட இணைந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். எங்கள் உள்ளமும் உதடுகளும் ஆமென் உம்மை நாங்கள் கனப்படுத்தட்டோம்ப்பா. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உம்மை இந்த காலை வேளையில நாங்கள் நேசிக்கட்டோம்ப்பா. அப்படி சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர் அல்லவோ? அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது ஆமென் என்ன குறை உண்டு, என்ன குறை உண்டு? ஆமென் அவரோடு கூட இருக்கும் பொழுது ஒரு குறைவும் இராது, ஒரு குறைவும் இராது, ஒரு நன்மையும் கெட்டு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு கூட இருப்பதே ஆசீர்வாதம், அவரோடு கூட வாழ்வதே வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகதடரபா ரிபா கல்பா ரதடல ஷியந்தலபா. ஓ திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. கண்களை மூடி. திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே. நானும் சீடனாயிருப்பே. கண்களை மூடி சொல்லுவோம். உம் சீடனாயிருப்பே. ஒரு முறை கூட சொல்லுங்க. திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. ஆமென். திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீடனாயிருப்பே. இசையா உம் பிள்ளையாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாது. கலதடரோ இசையா, இசையா, இசையா. சகையுக்கு எல்லாம் இருந்தது. ஆஸ்திகள் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, பதவி உயர் இருந்தது, எல்லாமே திரள் திரளா இருந்தது. ஆனால் அவன் எதிர்பார்த்த சமாதானமும் சந்தோஷமும் இல்லை. அவன் விரும்பின ரட்சிப்பு அவனுக்கு இல்லாது இருந்தது. ஆனா ஒரு நாள் இயேசு சகைவே நான் உன் வீட்டுல வந்து தங்கணும்னு சொன்ன போது மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராய் இயேசு சொன்னா இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. அவளோடு கூட அவரை வரவேற்றான். வாரும் என்ன இயேசுரேன்னு சொல்லி அவளோடு கூட வரவேற்றான். வேதம் சொல்லுகிறது, இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனோடு கூட
ஆமென் உள்ளி பிரவேசித்து அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென் நம்மோடு கூட ஐக்கியமா இருப்பாரா. வாசல் படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிற நேசருக்கு நாம் உள்ளே வாருமே நேசரே என்று கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு ஐக்கியப்பட்டிருப்பார். அந்த காலை ஆராதனை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இருக்கட்டும். ஆண்டவரே நானும் நீரும் என்கிற அந்த உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு இந்த காலை வேளையில புதுப்பிக்கப்படட்டோப்பா. எங்களுக்கு என்ன ஆஸ்திகள் இருந்து என்ன, என்ன ஐஸ்வர்யம் இருந்து என்ன, எவ்வளவு பதவிகள் இருந்து என்ன, எத்தனை சொத்து சுகங்கள் இருந்து என்ன, எத்தனை நண்பர் வட்டாரங்கள் இருந்து என்ன, உறவு முறைகள் இருந்து என்ன, நீங்க இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்லப்பா. ஆமென். பேதுரு சொன்னது போல சொல்லுங்க, ஆமென் ஆமென். ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனம் எல்லாம் இடத்தில் உண்டு. கொஞ்சம் வாயை தரங்கம்மா, திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. புராபா சந்தலபா. இன்னும் நான் நேசிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாயை திறந்து இன்னும் அதிகமா உங்களை நேசிக்கணும்ப்பா. மனதார உங்களை துதிக்கணும்ப்பா. ஆமென். மனதார நேசிக்கணும், முழு பலத்தோடு நேசிக்கணும். ஆமென். முழு இருதயத்தோடு அன்பு கூறணும் ஆண்டவரே. அமைதியா நிற்காதுங்க வாலிப தம்பி தங்கச்சி, அமைதியா நிற்காதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தகப்பனே தாயே அமைய சும்மா நிக்காதுங்க. வாயை தரங்க தரங்க திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க சத்தம் வெளியே வரட்டுமா, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகதடரபா லிகமா